ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி எலக்ட்ரிஷியன் வேலைக்காக வந்திருக்கேன். நைட்டு வேலை இன்றைக்கி. 3 ஃபேஸ் ரோட்டரி சுவிட்ச் வச்சுருக்கேங்க பாருங்கள். 3 ஃபேஸ் ரோட்டரி சுவிட்ச் எம்சிபி இதெல்லாம் நான் தான் வச்சுருந்தேன். மேலே வைக்கிறப்போ மேலே இதே மாதிரி ஒன்று வைப்பேன். மேலே வைக்கிறப்போ காமிக்கிறேன். இந்த சுவிட்ச் போர்டெலாம் ஏற்ற வேண்டியது இருக்குது இந்த ரூமில். இங்கே பாருங்கள், பாக்ஸ் எல்லாம் இருக்குங்க. சுவிட்ச் போர்டெலாம் ஏற்ற வேண்டியது. அதெல்லாம் இங்கே சுவிட்ச் போட்டு கனெக்ஷன் போட்டு வச்சுருக்கோம். இங்கே எல்லாம் ரெடியே இருக்குது. அங்கேருந்து டியூப் லைட்லாம் அங்கே வருவேன். டியூப் லைட்லாம் அப்படியே அடிச்சிட்டோம். காலைல எழுந்திரிச்சு சுவிட்ச் போர்டு இருக்கணும். அப்புறம் ஒரு ரோட்டரி சுவிட்ச் மேலே வைக்கணும். அது மட்டும் வச்சிட்டோம்னா எங்கள் வேலை முடிஞ்சு. இப்பயே மணி 12:45 ஆச்சுங்க. என் கூட ஒரு 2 பசங்க வேலை செய்கிறாங்க. அவங்க வீடியோக்குள்ளே வரதுக்கு ஒரு மாதிரி கூச்சப்படுறாங்க. நான் கடகடன்னு பேசுவேன்னு நினைக்கிறேன். என்னோட தேர்ட் விளாக் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கோச்சிக்காதீங்க. நான் அப்படியே வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தோடனே வீடியோ குவாலிட்டி அப்படியே ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்கேன் பாருங்க, சுற்றி ஒரே இருட்டு தான். இருட்டுல நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன். ஹலோ கைஸ், காலைல எழுந்திரிச்சு மேலே ஒரு ரோட்டரி பாக்ஸ் வைக்கணும். அது இதுதான் வைக்கணும். பாருங்கள் அப்படியே எப்படி
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ரோட்டரி சுவிட்ச்லாம் வச்சு எம்சிபிலாம் வச்சு முடிச்சிட்டேன். நீங்களே பாருங்கள், ஓரளவுக்கு நான் டீசெண்டாக தான் கொடுத்துருக்கேன். இது ரோட்டரி சுவிட்ச்னு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். கீழே ஒன்று வச்சுருந்தேன், இங்கே ஒன்று வைக்கிறேன். இது முன்னாடி வச்சு பார்த்துருக்கேன். இப்போ தான் 3 ஃபேஸில் நான் ரோட்டரி சுவிட்ச் வைக்கிறேன். சிங்கிள் ஃபேஸில் கிடையாது, ரோட்டரி சுவிட்ச்லாம் இப்போ தான் வைக்கிறேன். பாருங்கள் எப்படி டீசெண்டாக வச்சுருக்கேன். சிங்கிள் ஃபேஸ்லாம் நான் வச்சுருக்கேன் நிறையா, அதெல்லாம் அதில் எம்சிபி பாக்ஸ்லாம் டீசெண்டாக பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ 3 ஃபேஸ்லேயும் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், பக்கத்தில் காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு. ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கொடுத்துருக்கேன். இன்னும் கரண்ட் இன்னும் கொடுக்கல. நாங்கள் கரண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு காமிக்கிறேன். டியூப்லைட்லாம் அடிச்சிட்டோம். இனிமேல் வந்து அங்கங்கே இருக்க சுவிட்ச் பாக்ஸில் இருக்க சுவிட்ச் சீட்டை மட்டும் ஏற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்.